ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா சாரீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சாரீஸ் வந்து நம்ம எவ்வளோ நீட்டாக மடித்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால நமக்கு பீரோலையும் சரி, செல்ஃபில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நான் சாரீஸ் வந்து மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 பாகமாக பிரிச்சிருக்கேன். இந்த சுங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வெளியே அந்த பக்கம் மடித்தா அந்த பக்கம் தெரியும் இல்லையா, அதனால் வந்து சென்டரில் வர மாதிரி மடித்து வச்சுருக்கேன். அதேமாரி ஆப்போசிட் பக்கமாக இருக்கிறத வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மடித்து வச்சுருக்கேன். நார்மலாக மடித்து வைக்கிற மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது வந்து இந்த கார்னரில் வந்து அதாவது வந்து ஒரு பார்டர் வந்து பெரிய பார்டர் அளவுக்கு நல்லா சின்னதாக மடித்து எடுத்துக்கிறேன். ஒருவேளை பார்டர் அப்படி இல்லைன்னா உங்கள் உள்ளங்கை அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதை வந்து அப்படியே அகெயின் வந்து மறுபடியும் வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் வந்து அப்படியே இதில் வந்து சின்னதாக மடிச்சிருக்கோம், இது வந்து கொஞ்சம் பெருசாக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சின்னதாக மடிச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து நம்ம பெருசாக அதாவது வந்து பாதியாக மடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 3 லேயர் எடுத்துக்கோங்க. 3 லேயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சாரீஸை வந்து வைக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம பழகிடுச்சுன்னா இதே போலவே மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே இதே போல் தான் மடித்து வைப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மடித்து அது இந்த கார்னர் வரையும் வந்து நம்ம இன்ஸ்கர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுக்கோம். பாருங்கள், உள்ளே கூட எந்தவித சுருக்கமும் ஏற்படலை. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பட்டு சாரீக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோதான் கீழே தூக்கி போட்டாலுமே இந்த சாரீஸ் வந்து கலையவே கலையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு ஜாக்கெட்டும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதிலே வைக்க போகிறோம். இதிலே வைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னால், பீரோவில் வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக தேவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எங்கன்னா நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது சாரீஸ் தனியாக ப்ளவுஸ் தனியாக இருக்கும்போது நம்ம தேடுறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். அதனால் இந்த மாதிரி நம்ம ஒன்றா வைக்கும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு சாரீஸ் வந்து மடித்து எடுத்துக்கிட்டோம். இதிலே வந்து ப்ளவுஸ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது வந்து நம்ம செல்ஃபில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, பீரோவில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ சாரீஸ் வந்து எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தவித கசங்கியும் வராது. நம்ம நார்மலாக வந்து சாரீஸ் பிரிச்சுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம 3 பக்கமாக வந்து நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இப்போ நார்மலாக வந்து இப்போ 2 பக்கமாக மடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மடித்து வச்சோன்னா இதெல்லாம் வந்து பட்டு சாரீஸுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லேயர் வந்து வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு பார்டர் சைஸ், அது வந்து உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து 2ஆக நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். உள்ளங்கை அளவுக்கு 2 மடிப்பாக மடிச்சிருக்கோம். ஆப்போசிட்டில் ஒரு மடிப்பு மடித்தாச்சு. இப்போ அதே மெத்தட் தான். இப்போ மறுபடியும் இந்த ஆப்போசிட் சைடில் வந்து அந்த 3 லேயர் எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் நீங்கள் வந்து வைக்கும்போது சாரீஸ் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும், பிரிஞ்சு வர மாதிரியும் இருக்கும். 3 லேயரில் வைக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். எதுக்காக மறுபடியும் வந்து 2 தடவை மடித்து காட்டுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா அகலமாக வந்திருக்கு. இந்த மாதிரி மடிக்கணும்னா பட்டு சாரீஸ்க்குலாம் மடித்து வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். காட்டன் சாரீஸ்னால் இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ஜாக்கெட்டையும் வந்து இது உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 விதமான சாரீஸ் வந்து மடித்து காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக, இது வந்து கொஞ்சம் அகலமாக மடித்து காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் தூக்கி போட்டாலுமே அந்த சாரீஸ் வந்து ஜாக்கெட்டும் வெளியே வராது. அதே மாதிரி சாரீஸ் வந்து மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கும். எவ்வளோ நாள் வேணாலும் இதை அப்படியே வச்சுக்கலாம்.
இதே போல் நம்ம சுடிதாஸ் அதே மாதிரி ஷர்ட்ஸ் அப்புறம் குட்டீஸோட ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படின்னா ஆர்கனைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.